ஹாய் காய்ஸ் அன்யா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லவ் ஆர் எய்த்துன்ற ஒரு ஒன் ஷாட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த இதுவும் இல்லாமல் நான் நாய்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் நாய்ஸ் இல்லாமல் போட நான் ட்ரை பண்ணுறேன், பட் நாய்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பையன் வந்து நம்ம வந்து வீட்டில் சொல்லிடலாம்டா, எனக்கு பயமாக இருக்குடா. சரி நம்ம சொல்லலாம், வெயிட் பண்ணலாம் முடியாது, உனக்கு தெரியும்ல நீ நம்ம என்ன பண்ணணும்னு. ஆமாப்பா எனக்கு தெரியுது, நம்ம சொல்லலாமா. உனக்கு புரியல, எனக்கு பயமாக இருக்குடா. அதான் உனக்கு கல்யாணமே பண்ணிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிட்டுப்பா. ஆனால் நம்ம ஒன்றும் வீட்டில் சொல்லலையே. சரிடி சரி நான் சொல்கிறேன். இதில் வேற இந்த சேக்கோட தங்கச்சி வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாடா. அவ்வளோ நானே வெறி வந்து அச்சு. சரிம்மா டென்ஷன் ஆகாது, பார்த்துக்கலாம். சரி நான் நாளைக்கு அப்பாக்கிட்ட சொல்லலான்னுக்கிறேன். என்னடி பேசுகிற? அப்பாக்கிட்ட சொல்ல கொஞ்சம் பொறுமையாக எடுத்தோடனே பட்டுன்னு பண்ணாது. நீ வந்து பயந்து தானே உனக்கு கல்யாணமே பண்ண. இப்போ அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் பயப்படலான்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி சொல்லம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா, நம்ம சொல்லலாம் வீட்டில். நான் நாளைக்கு டேடாக்கிட்ட சொல்ல போகிறேன். சரி சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தயங்கும். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ பையனுக்கு வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி ஹாலுக்கும் பெட்ரூம்க்கும் கிடந்துன்னுக்குறா. இப்போ வந்து வயனும் அவங்க மம்மி கேட்குறாங்க, என்ன வயன் எதுனா பெரிய மேட்ரு இருக்குதா அவங்ககிட்ட? ஒரே பெட்ரூம்க்கும் ஹாலுக்கும் அழிஞ்சுன்னுக்கிற, என்ன மேட்ரு சொல்லு. அதான் மம்மி கேட்குறல்ல. அம்மா ஒரு நிமிஷம் இருமா, டாடா எங்கம்மா? உங்கள் டாடாவா வருவார் 5 minutes வந்துடுவார். ஏன்னா வந்துட்டார் வீட்டுக்கு, நான் தான் கடிக்க அமைச்சிட்டேன். அம்மா நீ எந்த நேரத்தில் என்ன வேலை செய்கிற எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, சத்தியமா. அப்படியாடி, நான் உங்கள் அம்மா ஓகேயா? நீ பண்ணுறதுல ஒரு 1% கூட நான் பண்ண மாட்டேன். நீ கூடத்தான் என்னத்துக்கு இப்படி நடுகிறனும் தெரில, இப்போ என்னத்துக்கு நீ இப்படி பண்ணுறனும் தெரில, எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா மென்டல் மாதிரி சாமந்தம் இல்லாமல் பேசியிருக்காதம்மா. யார் நானா? சரி இன்னும் 2 முன்னாடி என்ன அம்மாவும் பொண்ணும் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. ஹாலுக்கும் பெட்ரூம்க்கும் அழிஞ்சுன்னுக்குறான். அப்படியா? ஐயோ என் பொண்ணு இப்படி அழிஞ்சாங்களா? என்னம்மா என்ன ஆச்சு? எடா அவன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். பார்த்துங்க உங்கள் பர்ஸில் இருக்கிற காசு நிற்காலி. சும்மா ஒரு 2 நிமிஷம் சும்மா இடம்மா. சரி நான் சும்மாக்கிறப்பா. சரி என்ன விஷயம் சொல்லு. நீங்களும் வந்து உட்காருங்கம்மா இங்கே. ஓகேம்மா. நம்ம மியா இருக்கா தெரியுமா? மாமியா உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு, அதோட 3 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு கூட ரோஸும் இருக்கா. சும்மா நான் பேச விடாமா, ஐயோ பேச விடாமல. சரிங்க. அதான் மியா இருக்கா தெரியும் தானே அவங்க 2 பேருக்கு? ஆமாம் மியா இருக்கா. அவங்க அண்ணா டயாங். ஆமாம் அவங்க அண்ணன் டயாங். அவன் கூட அவங்களால பேசிகிட்டு இருந்தாள். ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து அவனே இவனை எடுத்து நடத்தி ஏதோ பயங்கரமாக பண்ணுறான், அப்படி ஏதோ பேசிட்டு. அந்த கம்பெனியில் தானே நானும் வேலை செய்கிறேன். ஆமாம் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். என்ன அந்த கம்பெனியில் எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்கிறது கேட்பா. இவன் இன்னைக்கு சொல்லி முடிக்கிற மாதிரி தெரிலங்க. ஐயோம்மா 2 பேரும் என்ன வச்சு சரிங்கம்மா, ஒரு 5 minutes சும்மா இருக்கலாம். சரி சொல்லு. அப்பா நானும் அவரும் லவ் பண்ணுறோம். என்னது? நானும் அவரும் லவ் பண்ணுறோமா? லவ் பண்ணுறீங்களா? ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது. உங்கள் பொண்ணை தான் நீங்கள் கேட்கணும். என்னவே என்ன பேசுகிற பாப்பா? உங்கள் டேடி உனக்கு தெரியும் தானேப்பா? ஆமாம். ஆனால் அவங்க ரொம்ப பெரிய பணக்கார பையன். அவங்க லைக் அவங்களோட இது ரேஞ்ச் வேறு, நம்ம ரேஞ்ச் வேறு. நம்மளோட பிஸ்னஸ் இப்போலாம் அவங்க ஹை லெவல் நம்ம இப்போ தான் லைக் நம்மலாம் ஒரு ஆளுன்ற அளவுக்கு கூட இல்லடி அவங்களுக்கு. அப்படி தான் மம்மி சொல்கிறாங்க.
டாடி. சரி அந்த பையன் என்ன சொன்னான். அப்புறம் இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயம் ஆனால் அவனு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணோம். இது கல்யாணம் பையன் நம்ம கல்யாணம்னா இந்த வெளில அப்புறம் நாங்கள் நீங்கள் லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் அது ஒரு இதில் பையன் ஒன்று நம்பி நாங்கள் வெளியே அனுப்பிச்சு சொல்கிறதெல்லாம் செஞ்சால் உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு இந்த பெத்தனை எத்தனை திருப்பியா? நீ எதுவுமே பேசாமல் என் அப்பா பார்த்துன்னே இருக்கிறேன். வயன் எவ்வளோ பெரிய வேலை பண்ணிக்கிற தெரியுமா வயன்? டாடி ப்ளீஸ் டாடி புரிஞ்சுக்கோ டாடி அப்படின்னும் போது டக்குன்னு கதவு யாரும் ஜோராக தள்ளி உள்ளே வர மாதிரி இருக்குது. இப்போ தான் ஹாய் சார், வாங்க உட்காருங்க. லைக் நான் உங்களுக்கு கொடுக்குற பார்ட்னர்ஷிப் எல்லாம் கேன்சல் பண்ணுற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஏன் சார்? ஸோ உங்களோட தகுதி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். உங்கள் பொண்ணு எனக்கு என்ன லவ் பண்ணுறதா? கல்யாணம் வேறு பண்ணியிருக்காங்க. ஓ மை காஷ், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்கிறாரு. அது இல்லைங்க சார், அது ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் எங்கள் வீட்டு மருமகளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேண்டாவா? லைக் என்னோட மருமகன் நான் சொல்கிறது எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். என்னோட மகனோட பொண்டாட்டின்னு சொல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் எங்கள் காலு கீழே இருக்கீங்க. ஸோ காலு கீழே இருக்கிறவங்கள தூக்கி சிம்மாசனத்துலலாம் எங்களால் உட்கார வைக்க முடியாது. அவ்வளோ நல்லவெல்லாம் நான் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் வேணாம், ஒன்றும் இதுவும் வேணாம். உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் இப்போல்லாம் பேசக்கூடாது, எங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் இப்போல்லாம் பேசக்கூடாது. ஹோ ஓகே, பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராச்சுவான்னு இன்னும் பார்த்துன்னுக்கிறீங்க. உங்கள் பொண்ணை கேளுங்க, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு. நீங்கள் வந்து சொல்லுங்கள், என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது, வந்து சொல்லிட்டோம், அப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். அவனை விட்டாலாம் என்னால் இருக்க முடியாது, அதே மாதிரி என்னை விட்டு அவனாலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒருக்கிட்ட ஒன்று போய் கதையை ஜோராக சாத்திக்கிறீங்க. உங்கள் டேடி இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்கார்றாரு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா தயான் கோபமாக வரான், வந்து கதவு தட்டுறான். பையன் கொஞ்சம் கதவு தோறு, பையன் கதவு தோறுடி. உங்கள் மம்மி தான் திறக்கிறாங்க. நீங்கள் நான் வயன் இல்லைங்களா ரூமில்? நீங்கள் டக்கான்னு ஜேகே வந்து ரூமுக்கு வந்து கற்றுட்றான். இன்னும் தயாங் வந்து கற்றுட்றான். கதவு தட்டுறதோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தயாங் உங்களை ஹக்கே பண்ணல. நீங்கள் அப்போ தான் ஒரு 5 minutes தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹக் பிரேக் பண்ணி நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க, எங்கள் அப்பா கிட்ட என்னடி பேசினேன், எல்லாத்தையும் எப்படி கெடுத்து வச்சுருக்க தெரியுமா? என்ன சொல்கிறத கேளுடா, நிமிஷம் சொல்கிறத கேளு ப்ளீஸ்டா, சொல்கிறத கொஞ்சமாச்சு கேளு. ஓ, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு நான் நீ சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறியா? அப்போ என்னடி பேசிக்கிறேன்? சிங்கம்மா என்ன சொன்னா? சிங்கம்மா நான் சிங்கமாக பேசுனேன்டா. எங்கள் அப்பா தாண்டா வந்தீங்கன்னா அசிங்கமாக எங்கள் ஃபேமிலி அசிங்கமாக பேசிட்டு போகிறாரு. யார்? எங்கள் அப்பா. வேணும், உங்கள் தகுதி என்னன்னு தெரியுமா? கம்மையன் தகுதி. ஓஹோ தகுதி. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ என்ன லவ் பண்ண? தகுதி பேசுறியா? தகுதி ஓகே. உங்கள் அப்பா பேசினா எனக்கு கோவம் வந்துச்சு இல்லை? எங்கள் அப்பா பேசினா எனக்கு கோவம் வராதா? இவ்வளோலாம் பேசவே கூடாதுடி. என் தகுதி மீறி நீ பேசிங்கிற. ஓகே நீ என்ன பேசணும் நீ தெரிஞ்சு பேசிங்கிறியாடா? நீ ரொம்ப கஷ்டப்படுவாடா, சத்தியமாக சொல்கிறேன். நீ ரொம்ப கஷ்டப்படுவ. யாருனா நீ தாண்டி கஷ்டப்படுவ. என்னை நல்லா காசுக்கிறவன் வலிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி எனக்கு பெட்டில் ஸ்டாப் இட்ரா. ஜஸ்ட் ஸ்டாப் இட்ரா. நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறேன். நீ நினச்சாலும் நான் உங்கள்கிட்ட சேர மாட்டேன்டா. அவங்ககிட்ட மைண்டில் வச்சுன்னு பேசு.
நாங்கள் தான் நீ வேணும் வேணும்னு பின்னாடி அழிஞ்சோமா? ஆமாண்டா, நீ தான் அழிஞ்சோம். அது அப்படி உன்னோட கேரக்டர் தெரியாமல், உன்னோட இது தெரியாமல் நான் உன் பின்னாடி அழிஞ்சு, அது இப்போ கிடையாது. அது உன்னோட சீப்பான மென்டாலிட்டி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜேகேவோட தங்கச்சியோட சீப்பு. ஜேகேவோட தங்கச்சிண்ணா இந்த ரோட்டில் லைட்டில் சிக்னலில் நிற்பாங்கல்ல, அவங்களோட சீப். ஸ்டாப் பண்ணுறா, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. ஏய், என்ன ஓவராக பேசிங்கிறேன்? கரெக்டாக தான் பேசுங்க. என் கூட தான் ஃபஸ்ட் டைமாக இல்லை யார் யார் கூட எப்போ பண்ணியோ யாருக்கு தெரியும். நீங்கள் பட்டுரும் ஸ்லாப்பிட்டு வெளியே போயிடு. சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் மூஞ்சில் இல்லை யாருக்கு என் சைடு கொண்டு வரக்கூடாது, போயிடு அப்படின்ட்டும். டயாங் அப்படியே கோச்சிங் வெளியே போகிறாரு. உங்கள் அப்பா இதெல்லாம் கேட்டு அப்படியே ஹார்ட்டில் கையை வச்சுக்கணும் அப்படியே உட்காடுறாரு. உங்கள் டேடிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூட்டின்னு போகிறீங்க, நீங்கள் தேம்பி தேம்பி அழுகுறீங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா அவங்க பிஸ்னஸ் ஃபுல் ஃப்ளாப் ஆகிருக்குது. டேடிக்கிட்ட கடை வாங்கினவங்கலாம் வீட்டில் இது எல்லாமே டேயோட டேடி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் டேடி ரொம்ப சீரியஸாக இருக்காரு. டாக்டர்லாம் இல்லை முடியாது, ஆப்ரேஷன் பண்ண இவ்வளோன்றாங்க. நீங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறீங்க. இப்போ டக்குன்னு பார்த்தா நீங்கள் உங்களுக்கு தலை சுற்றிக்கின்னு இருக்குது. நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. உங்கள் மம்மி தலையில் அடிச்சுக்குன்னு அழுகுறாங்க. ஆரி இன்னும் நம்பினே ஒருத்தர் இருந்தார், அவர் பாரு பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்படி ப்ரெக்னெண்ட் ஆக்குற, இன்னும் என்ன நாளாடி பட காத்தெடுக்கிற குடும்ப மனத்தை மொத்தமாக ரோட்டில் சிரிக்க வச்சிட்டல. சந்தோஷமா இப்போ நீ சந்தோஷமா அப்படின்றாங்க. இப்போ ஊரில் உங்கள் மம்மி உங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் பேசுகிறாங்க, உங்ககிட்ட காசு ரெடி பண்ணுறாங்க. இப்போது உங்கள் மம்மி உங்கள் ஆயாவை கூப்பிட்றாங்க, உங்கள் பாட்டியை ஊர்லேருந்து வாங்க எங்கள் கூட கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் ஊர்லேருந்து உங்கள் மாமா ஆயா தாத்தா எல்லாம் கிளம்பி வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டாக்டர் சொல்லிடுறாங்க, இல்லை நான் ஆப்ரேஷன் பண்ணேன், லைக் அவருக்கு இப்போதைக்கு ஓகே, ஆனால் அவருக்கு இந்த இதோ அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓகே நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மம்மிகிட்ட சொல்லிட்டீங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக கொடுத்தேன், டாக்டர் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மம்மியை இதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் இது எவ்வளோ பெரிய அசுவம் தெரியுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உங்கள் டேடியை போய் பார்க்குறாங்க, நீங்கள் போய் பார்க்குறீங்க. உங்கள் டேடி சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சிரிச்சுனே சொல்கிறாரு. டேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் டேடி ஓகே ஆகிட்டு தான் இருப்பார். எல்லாமே ஓகே ஆகி ஏதோ நீங்கள் சமாளிச்சுட்டு இருப்பீங்க. பிஸ்னஸ்லாம் லாஸ்ட்டில் போயிடுச்சு, அது கம்பெனியில் தும்புற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெயின் எடுக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் தேடிட்டுருக்கீங்க. ஸோ அங்கேயும் அவங்க டேடி உங்களுக்கு ஒர்க் கிடைக்காத மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வயிற்றில் வேறு பேபி உங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 months அப்படி தான் போகுது. நீங்கள் பேபிக்கோ 3 months ஆகுது. உங்கள் வயிற்றில் நீங்கள் செக்கப்க்கெலாம் போயிட்டு வரீங்க. ஸோ வராரு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அப்போ கூட இதை நம்ம சொன்னால் இவன் உங்கள் ஒரு அல்பமான புத்தி, காதல் கண்ணு மறியுது போயிட்டு என்னன்றீங்க. அவன்கிட்ட சொன்னால் அவனும் உங்களை ஏற்றுக்குவான். பேபிக்கு டேடிக்கு அந்த ஒரு இதில் நீங்கள் போகிறீங்க. போயிட்டு தங்கள்கிட்ட கொஞ்சம் என்கிட்ட பேசலாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ண பெட்டில் இருந்து நினச்சா எனக்கு தான் சொன்னேன். அது சொல்கிறத நீ கேளுடா ப்ளீஸ்டா. Just stop it, Vayan. You thinking I'm a fool? Just sign this paper and it's over. Everything between us, it's over. We don't need any explanation, any patch up things and any bullshits. Okay? அப்போ உனக்கு நான் புல்ஷிட்டாடா? ஆமாண்டி நீ எனக்கு புல்ஷிட் தான். நான் இந்த உனக்கு சைன் போடணும், நீ யாரோ அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இவன் என்ன பண்ண முடியும், நீங்கள் சைன் போடுறீங்க. ஸோ இந்த டைமில் மியாவும் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறா, பட் பேச முடியல. நீங்கள் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க, லைக் நீங்கள் வீடியோ ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் இங்கே இருந்தால் டேடிக்கு ஒரு மார்க்கு அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. இது உங்கள் சொந்த வீடு தான், பட்
உங்களுக்கு இன்னொரு இடத்துலையும் வந்து ஒரு ப்ளேஸ் இருக்குது சொல்லியா வேறு பக்கம். ஸோ நீங்கள் வேறு பக்கம் போயிட்டீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணிட்டீங்க. இந்த வீடை சேல் பண்ணி அந்த காசை வச்சு நீங்கள் வேறு பக்கம் வீடு வாங்கி அந்த சைடு போயிட்டீங்க நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா உங்கள் டேடிக்கு வந்து ஒரு மாதிரி மறுபடியும் ஹார்ட் அட்டாக் மாதிரி வருது. சரி ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்குறீங்க. ஸோ வந்து அவங்க வந்து இல்லை காப்பாற்ற முடியாதுன்னுறாங்க. உங்கள் டேடியும் வந்து இறந்துடுறாரு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டேடி இதெல்லாம் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு 9 months ஒரு 7 month அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒர்க் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒர்க் கிடைக்கிது. அங்கே போய் பார்த்தா ஜேகே கம்பெனியில் தான் உங்களுக்கு ஒர்க் கிடைக்கிது. இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணுறீங்க, பர்சனல் செக்ரட்டரியாக செலக்ட் ஆகிடுறீங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஜேகே கம்பெனின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேகே கம்பெனின்னு தெரியும். ஸோ அங்கே போய் ஜேகேவை பார்த்து வந்து நீங்களும் ஷாக்கு, ஜேகேவும் ஷாக்கு. நீங்கள் வேறு ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க. பேப் என்னடா ப்ரெக்னென்ட் ஆக்குற, யூ இன்ஃபார்ம் மீ. ஒரு என்ன சொல்கிறான் பையனோட பையன் வாய் மூடுதான். இது பையனோட பிள்ளையும் இல்லை, எவனோட பிள்ளையும் இல்லை, இது என் பிள்ளை. அப்புறம் தாம்பி என்னாச்சு என் பேபுக்கு இருந்தால் அப்புறம் கூட்டின்னு போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எப்படி பண்ணிட்டானாடி, நான் தான் பேசுனேன் வேணாண்டி, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்டின்னு. இது மியாக்கிட்ட கால் பண்ணுறேன். மியாக்கிட்ட டச்சில் இருக்குதா? இல்லைடா சும்மா சொன்னேன். ஸோ இது யார்கிட்டையும் சொல்லாத, நான் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறேன் ப்ளீஸ்ரா அப்படின்னு ரொம்ப கேட்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அப்படியே போய் தான் இப்போது எப்படி அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அவங்ககிட்ட, ஐம் சாரிடி, நீ இதோ என் சைட்லேருந்து நீ பாரு, கொஞ்சமாச்சும் லவ் பண்ணதுலேருந்து உன் சைட் மட்டும்தான்டா பார்த்துன்னுக்கிறேன். அந்த என்னது டைவர்ஸ் அந்த இது எடுத்துகிட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து தரமா, அப்போ கூட நான் என்ன நினச்சி தரமா நிற்கோங்க அதெல்லாம் சொல்லியிருப்பார் அவங்ககிட்ட தப்பா. நான் தான் டைவர்ஸ் அன்றைக்கி அப்படி பேசிக்கிறான், இன்றைக்கி வந்து தெரிஞ்சு தான் வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ டைவர்ஸ் பத்திரம் எடுத்து வச்ச தரமா. அப்போ கூட நான் என்ன தருவேன் நினச்சேன். இல்லை பரவாயில்ல, இவனுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, நம்ம பேசினா அவன் புரிஞ்சுக்குவான், நம்ம பாப்பாவை ஏற்றுப்பான்னு நான் சொன்னேன். ஆனால் நீ இவ்வளோ வார்த்தை எவ்வளோ அசிங்கமாக பேச, நம்மளுக்கு டைவர்ஸ் ஆனால் நம்மளுடைய இப்போ பேச்சப் கிச்சப் எதுவுமே வேணாம். நான் வந்து இன்னும் ஒரு 1 month கூட இங்கே இருக்க மாட்டேன். ரோஸ் மேரேஜ் ஆனோடனே ஐ எம் லிவிங் திஸ் பிளேஸ். ஸோ ப்ளீஸ் நீ வந்து என்னை ஏதோ ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுடாண்ணா. நீ என்கிட்ட எதுனா பேசினா நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எனக்கு ப்ளீஸ் அப்படின்னு வந்து பின்னாடி நாலேஜ் அவங்களுக்கு கேட்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளீஸ் ஜேகே ஆஃபீஸ் போய்ட்டு நான் வந்துட்டு என்னென்னு கேட்கணும், என்ன ப்ராப்ளம்னு கேட்கணும். இப்போ ஜேகே ஆஃபீஸ் போகிறான். அங்கே போனால் அவன் நல்ல வேலை நீ வந்து ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு லைக் டைம் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் வந்தான். பட் இல்லைனாலும்